தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் 13 கேள்விகள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, உலகின் மேற்கு பசிபிக் பகுதியில் நடைபெற்ற சி டிராகன் பயிற்சியில் இந்திய கடற்படை எந்த வகை விமானத்தை பயன்படுத்தியது? ஆன்சர் P-8I அப்படிங்கிற விமானம் பயன்படுத்தப்பட்டது. இது கடல் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி கண்டறிதலில் முக்கியமான ஒரு விமானம். அர்ஜென்டினா எந்த சர்வதேச அமைப்பிலிருந்து 2025 மார்ச் 17 அன்று விலகியது? ஆன்சர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து விலகியது. ஐக்கிய நாடுகளுக்கு அறிவித்த பின் அதிகாரப்பூர்வமாக விலகியது. லீஜியன் ஆஃப் ஹானர் விருது எந்த நாட்டின் உயரிய விருதாகும்? பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருது. இது முன்னாள் தூதரான ஜாவேத் அஸ்ரஃபிற்கு வழங்கப்பட்டது. என் சந்திரசேகருக்கு வழங்கப்பட்ட KPV விருது எந்த நாட்டை சார்ந்தது? இது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நைட் கமாண்டர் அப்படிங்கிற விருது டாடா குழும தலைவரான என் சந்திரசேகருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 24 ஸ்பீட் போஸ்ட் சேவையை அறிமுகப்படுத்திய நிறுவனம் இந்திய அஞ்சல் துறை. இந்த சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அவசர பொருட்களை அடுத்த நாள் விநியோகிக்க இந்திய அஞ்சல் துறை இந்த சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு எந்த துறையில் இந்தியாவின் முதலிடம் பெற்றுள்ளது? ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், தமிழ்நாடு ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவில் அளிக்கும் பங்கு சுமார் எவ்வளவு? மொத்த ஏற்றுமதியில் 21.84% தமிழ்நாட்டில் இருந்து வழங்கப்படுகிறது. கிருஷி சகி முன் முயற்சியை தொடங்கிய நிறுவனம் எது? AIC நிறுவனம், அதாவது அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இதை தொடங்கியுள்ளது. பெண் விவசாயிகளை வலுப்படுத்த இந்திய விவசாய காப்பீட்டு நிறுவனம் இந்த கிருஷி சகி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியுள்ளது. கில்லட்டின் என்ற நாடாளுமன்ற நடைமுறை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இது விரைவாக ஒப்புதல் பெற பயன்படுகிறது. விவாதம் இல்லாமல் நிதி கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்ற பயன்படும் நடைமுறை தான் இந்த கில்லட்டின் நடைமுறை. மேற்காசிய எரிசக்தி நெருக்கடிக்கு காரணமான முக்கிய தாக்குதல் எங்கு நடந்தது? ராஸ் லாஃபன் அப்படிங்கிற கத்தாரில் உள்ள ஒரு பகுதியில் நடைபெற்ற எரிசக்தி தாக்குதல் தான் நம்மளுடைய விநியோகத்திற்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியது. CSWO கமிஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டதுன்னா 1946 பெண்களின் உரிமைகள் மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்த இது நிறுவப்பட்டுள்ளது. ரிலீஃப் திட்டம் எந்த துறைக்கு உதவுகிறது? ஏற்றுமதி துறைக்கு உதவுகிறது. ரிலீஃப் திட்டம் ஏற்றுமதியாளர்களுக்கான நிதி மற்றும் காப்பீடு ஆதரவு வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது. ஐநா பிரெஞ்சு மொழி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 20ஆம் தேதி பிரெஞ்சு லாங்குவேஜ் டேவாக ஐநா அனுசரிக்கிறது. தேங்க்யூ.